அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திருமதி காந்தி மாதவன் மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் 2, 4, 6, 10 பாவ உபநட்சத்திரமாக உள்ள கிரகம் பொருள்பற்றான பாவங்களை தொடர்பு கொண்டு தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலம் 2, 4, 6, 10 என்ற தொடர்பினை பெறுகிறது என வைத்துக்கொள்வோம். அந்த கிரகம் தசை நடந்து முடிந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த பாவத்தின் மூலமும் கிரகத்தின் மூலமும் பணவரவு என்பது தொடர்ந்து கிடைக்குமா அல்லது குறையுமா என்பதை விளக்குங்கள் ஐயா கேட்டிருக்காங்க. கொடுப்பனை என்பது தொடர்ந்து கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு கிரகத்தோட தசை முடிஞ்சு போயிட்டா அது எந்த பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கோ அந்த பாவத்தோட காரகமும் அந்த கிரக காரகமும் கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்யணும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கிரகத்தோட தசை முடிந்து போயிட்டாவே அதனுடைய தாக்கம் நன்மையோ தீமையோ கொஞ்சம் குறையும் சொல்லலாம். பட் புத்திகள் இருக்கிற வேறொரு கிரகத்தோட திசையில் அதனுடைய புத்திகளில் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அடுத்து வரக்கூடிய புத்திகள் தசைகள் இதே பாவத்தை தொடர்பு கொண்டு அப்படியே கண்டினியூ ஆகிடும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு தசை 2, 4, 6, 10 கூடிய தசைகள் ஓடிட்டுருக்கு, நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு 50 வயசு வரைக்கும் நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய தசை அவருக்கு 1, 3, 5, 7, 11 இந்த மாதிரி தசைகள் வரும்போது புத்திகள் வரும்போது ஏற்கனவே 2, 4, 6, 10 கூடிய தொடர்புடைய கிரகங்களுடைய புத்திகள் இந்த ஒற்றைப்படை தசையில் வரும்போது ரொம்ப வீரியமாக வேலை செய்யாது, ஓரளவுக்கு தான் வீரியமாக வேலை செய்யும். ஆனால் ஒருவேளை தசாநாதன் 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய தசாநாதன் அதுவே 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு இருந்தால் அப்போது நல்லாவே இருக்கும். அந்த ஏற்கனவே நடந்த புத்திகள், ஏற்கனவே நல்ல தசைகள் நடந்த புத்திகள் இந்த தசையில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கூடுதலாக இருக்கும். அதாவது என்ன கான்செப்ட்னா, தசாநாதனை சார்ந்த புத்திநாதன் வேலை செய்யும். தசாவை எதிர்த்து செயல்படும் போது அது குறைவாக தான் செயல்படும். அப்படி குறைவாக செயல்படும் போது ஏற்கனவே அதனுடைய தசை முடிந்திருந்தால் ரொம்ப கம்மியாக வேலை செய்யும். இன்னும் அதனுடைய தசை வரவில்லை என்றால் தசாநாதனை கொஞ்சம் வீரியமாக எதிர்த்து செயல்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட பதிலும் அதிலே நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நடக்கிற தசாநாதன் ஏற்கனவே நடந்த புத்திகளுக்கு, அதாவது ஏற்கனவே கம்ப்ளீட்டான அந்த தசாநாதனுடைய புத்திகளுக்கு சாதகமாக நடப்பு புத்திநாதன் தசாநாதன் இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு அது பலன்கள் கிட்டும். அதாவது நடக்கிற தசாநாதன் 2, 4, 6, 10 குரு தசை, ஏற்கனவே அவருக்கு சூரிய தசை முடிஞ்சு போச்சு, சுக்கிர தசை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். அதுவும் 2, 4, 6, 10 இருக்குது. இப்போ குரு தசையில் சுக்கிர புத்தி வரும்போது சுக்கிரன் அந்த குரு தசை 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு இருந்தால் உங்களுக்கு இந்த புத்திலேயே இந்த சுக்கிர புத்திலேயே அவருக்கு நல்லாவே இருப்பார். ஒருவேளை குரு 1, 3, 5, 7, 11 தொடர்பு கொண்டிருந்தால் ஏற்கனவே 2, 4, 6, 10 தொடர்பு கூடிய இந்த சுக்கிர புத்தி வரும்போது அந்த தசை முடிந்து விட்டதால் கொஞ்சம் வீரியம் குறைவாக தான் வேலை செய்யும்.